நமது பாரத நாடு எடுத்த மிகப்பெரிய முடிவு. உலக அரசியலே பதற்றமான சூழ்நிலையில் இருக்கு. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் போர் பதட்ட சூழ்நிலை உச்சத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் மத்திய பாஜக அரசு எடுத்த முடிவு என்ன தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த அளவுக்கு வலிமை மிக்கவர் அப்படின்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, கொரோனா காலகட்டத்தில் உலகிற்கே இலவசமாக கொரோனாவிற்கான மருந்தை கொடுத்தவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவரையே இப்போ பதவியை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதற்காகன்னு பார்க்கும்போது, இங்கே கேஸ் இல்லாமல் போச்சா, கேஸ் பற்றாக்குறை வந்து விட்டதாம். ஊழலுக்காக ஆட்சி இருக்கக்கூடாது, சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதனால் உங்களுடைய ஆட்சி இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்கலாம். கேஸ் பற்றாக்குறை வந்து விட்டது, அதனால் நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னா, மோடி அவர்கள் பிரதமராக இல்லாத ஒரு பாரத நாடை இப்போ நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. உலக நாடுகள் கூட அவ்வளவு நட்புறவா இருக்கிறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இவரையே இவங்க ஆட்சியை விட்டு விலகணும்னு சொல்றாங்களே. எரிபொருள் பற்றாக்குறை எங்க வந்திருக்கு? இதுல அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னாலுமே நம்ம பார்க்கலாமா? கர்நாடகாவில், பெங்களூர்ல இப்போ எரிபொருள் பற்றாக்குறை வந்துருச்சுன்றாங்க. அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் யார் ஆட்சியில் இருக்காங்க? பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய அரசாங்கம் இங்கே இருக்கு. இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மக்களே, எரிபொருள் பற்றாக்குறை வந்து விட்டதா அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் கேஸ் புக்கிங் பண்ணால் 21 நாட்கள் முன்னாடி இருந்தது கிடைப்பதற்கு, இப்போ 25 நாட்களாக 4 நாட்களே அதிகரித்து இருக்கிறது மத்திய பாஜக. இவ்வளவுதான். ஆனால் இவங்க போடக்கூடிய நாடகம்ன்றது இருக்குல்ல, அது மீடியாக்களில் பாருங்களேன். கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு, இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதெல்லாம் பேசாத, தான் வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றாத இந்த திமுக, காங்கிரஸ் கட்சிலாம் மத்திய பாஜக அரசு மீது இந்த கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து நீங்கள் பதவி விலகணும்னு சொல்கிறாங்க. இதை நம்ம பார்ப்போமா? இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடு எரிசக்தி பற்றாக்குறை ஏற்பட்டால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வியை இந்தியா முன்னாடி வைக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, உலகத்தில் அதிக கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அதனால இந்தியா ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. ஒரே நாட்டை மட்டும் நம்ம நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்த இந்தியா பல நாடுகள்கிட்ட இருந்து இப்போ கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால 2025ஆம் ஆண்டு 25 நாடுகள்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்ததை இப்போ 40க்கும் மேற்பட்ட நாடுகள்கிட்ட இருந்து நம்ம இப்போ எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். இதனால எந்த நாட்டில் உச்சபட்ச அரசியல் சூழ்நிலை பதற்றம் வந்தாலும், போர் பதற்றம் வந்தாலும், உடனே நம்மளுடைய எரிபொருள், எரிசக்தி, எண்ணெய் என்பது பற்றாக்குறையோ பாதிப்போ ஏற்படாது. இதுல கூடுதலா நான் என்ன சொல்றேன் தெரியுங்களா? இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் சேமிப்பு எவ்வளவு தெரியுங்களா? 6 முதல் 8 வாரங்களுக்கு தேவையான எண்ணெய் சேமிக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் வணிக நிறுவனங்களிடம் 25 நாட்களுக்கு தேவையான எண்ணெய் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நம்ம கூட்டி பார்க்கும்போது 75 நாட்களுக்கு மேலாக நமக்கு தேவையான எண்ணெய்ன்றது நம்ம கையில் இருக்கு. இந்தியாவிற்கு வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய எண்ணெயானது 75 நாட்களுக்கு தடைபட்டாலும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, தட்டுப்பாடும் வரப்போறதில்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இப்போவே எரிபொருள் விலையானது உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தில் பெட்ரோல் விலை ஏறிடுச்சா? டீசல் விலை ஏறி இருக்கா? எதுவுமே இல்லைல்ல. கேஸ் பற்றாக்குறைன்னு இவங்க ஊடகங்கள் மூலியமா பரப்பிட்டு இருக்காங்களே தவிர, யாராவது இதனால பாதிக்கப்பட்டிருந்தா சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து தொடர்ச்சியாக எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க, கச்சா எண்ணெய். உலக அளவுல அரசியல் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டாலும் இந்தியாவானது தொடர்ச்சியாக ரஷ்யா கிட்ட இருந்து சலுகை விலையில கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கும். இப்போ 2025 காலகட்டத்தில் மட்டும் ரஷ்யா கிட்ட இருந்து 35% கச்சா எண்ணெய் இறக்குமதியை செஞ்சிருக்கிறோம் இந்தியா. இதனால இந்தியாவின் பாதுகாப்பு மேலும் வலுவடைந்துள்ளது. இந்தியா எடுத்த அவசர நடவடிக்கை என்ன தெரியுங்களா? மேற்கு ஆசியாவில் இந்த போர் பதட்டம் தொடங்கிய உடனே இந்திய அரசானது கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கூட்டத்தை உடனடியாக கூட்டி அதுல எண்ணெய் கையிருப்பு, கடல்வழி பாதுகாப்பு, வெளிநாட்டில் இருக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு, இது எல்லாம் பரிசீலிக்கப்பட்டுள்ளது. இதுல நாம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. என்ன அப்படின்னா,
இந்தியாவோட நிலைப்பாடு எப்படி இருக்கு, வெளிநாடு கொள்கையில் இந்தியாவோட நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கமாக நிற்காம எல்லா நாடுகளுடனும் உறவோடு இருப்பது, நட்போடு இருப்பது, ஒரு பக்கம் சார்ந்து இல்லாமல் நடுநிலையாக இருப்பது. இதன் காரணமாகவே நாம இஸ்ரேல் கூட, அமெரிக்கா கூட, ஈரான் கூட, சவுதி அரேபியா கூட, UAE துபாய் கூட நல்ல நட்புறவுல இருக்கும். இதனால நாம எல்லா நாடுகளுடனும் பேசக்கூடிய ஒரு நிலையில நம்ம இன்னைக்கு இருக்கோம். இதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எல்லா நாட்டுக்கும் இவர் டூர் போறான்னு இங்க உள்ளவங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இவர் எல்லா நாடுகளுக்கும் போனதுனால இந்தியா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, இந்தியான்னு பேர் சொன்னாலே மற்ற நாடுகளில் எந்த அளவுக்கு மதிக்கப்படுறோம் அப்படின்றத ஒரு முறையாவது வெளிநாட்டுக்கு நம்ம போயிட்டு வந்தோம்னா நமக்கு தெரியும். போரே நடந்தாலும் அந்த நாட்டில் நாம் இந்தியராக இருந்தால் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்றத நீங்கள் உணர முடியும். இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக ஃபோன் பண்ணி யார் யார்ட்டெல்லாம் பேசினாரு, எந்த மாதிரிலாம் தூதரக நடவடிக்கை எடுத்தாருன்னு நம்ம பார்க்கலாமா? UAE அதிபருடன் பேசினாரு, இஸ்ரேல் பிரதமர் கூட பேசினாரு, ஓமன் மற்றும் கத்தார் தலைவர்களுடன் பேசினாரு, சவுதி அரேபியா இளவரசருடன் பேசினாரு. இந்த உரையாடலில் அவர் என்ன பேசினார் அப்படின்னா, போர் என்பது தீர்வு தராது, போர் தணிக்கவும் அமைதி நிலைக்கவும் வேண்டுகோள் விடுத்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். முடிவாக மொத்தத்தில் நம்ம பார்க்கும்போது பாரத தேசம் எந்த மாதிரியான முடிவு எடுத்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 முடிவுகள். பல நாடுகளில் இருந்து எண்ணெய் வாங்கும் திட்டம், பெரிய அளவில் கையிருப்பு, பல திசை வெளிநாட்டு கொள்கையே, இந்த 3ம் சேர்ந்துதான் உலக அரசியல் பதற்றத்திலும் போர் சூழலிலும் இந்தியாவை பாதுகாப்பாக வச்சிருக்கு. ஆகவே இந்தியாவில் எரிபொருள் பற்றாக்குறை, எண்ணெய் பற்றாக்குறைன்றது இப்போதைக்கு இல்லை. இதை பற்றி போலி செய்திகள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இது உண்மை கிடையாது. 7-8 வாரங்களுக்கு மேலாக எண்ணெய் கையிருப்பு நம்மகிட்ட இருக்குது. ஒரு நாட்டை நம்பி இல்லை, பல நாடுகள்கிட்ட இருந்து நம்ம எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ன்ற ஒரு வழித்தடத்தை நம்பி மட்டும் நம்ம இல்லை, பல வழித்தடங்கள்ல இருந்து நமக்கு எண்ணெய் பொருளானது வந்து கொண்டு இருக்கிறது. எண்ணெய் பற்றாக்குறை அப்படின்றது இந்த போர்னால நமக்கு வரப்போகிறது கிடையாது. இதனால மக்களே நாம் புரிஞ்சுக்கணும், இந்தியா எந்த அளவுக்கு வலிமையான நாடு, பாரத பிரதமர் எந்த அளவுக்கு வலிமை மிக்கவர் அப்படின்றது உலக நாடுகள் புரிந்து வைத்திருக்கிறது. உள்ளூர் மக்கள், உள்நாட்டு மக்கள் நாம் புரிஞ்சிக்க கூடாது, தெரிஞ்சுக்க கூடாது தான் இந்த எதிர்கட்சிகள்லாம் பல ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வேடிக்கையை கூத்தெல்லாம் பார்த்து நீங்கள் ஏமாறாதீங்க. உண்மை என்ன? இந்தியா வலிமையான நாடு, வலிமையான பாரதம். அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். வணக்கம்.